திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்றைய தினம் நமக்காக வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பாகம் லூக்கா 12ஆம் அதிகாரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 21 வசனம் வரை. லூக்கா 12:13 வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இன்று ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருங்கள். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் என்பதே. இந்த விசேஷித்த ஞாயிறிலே இங்கு நான் இந்த ஊருக்கு வருகிறேன், திருவண்ணாமலைக்கு வருகிறேன். வேறொரு காரியமாக நான் இங்கு அவைலபிளாக இருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஆலயத்துக்கு வரலாமா என்று ஒரு சின்ன அன்பு தொல்லை செய்தேன். நம்முடைய மதிப்புக்குரிய பாஸ்டர் எபினேசர் இறை அமிர்தம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என் சார்பாகவும் மனைவியின் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அவர்களுடைய என்னுடைய தகப்பனரை பற்றி சொன்னார். ஆனால் தகப்பன்மார்கள் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நாயகர்களாக, ஹீரோக்களாக இருக்கிறார்கள். அப்படியே அவருடைய தகப்பனரும் கூட ஜார்ஜ் சார் அவர்கள் எஜுகேஷனிஸ்டாக இருந்து ஆர்காட் லூத்தரன் திருச்சபையின் சகல பள்ளிக்கூடங்களுடைய நிலைமையை மாற்றும்படியாக கர்த்தர் அவரை ஒரு பெரும் கருவியாக பயன்படுத்தினார். அவரையும் அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர், எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் YMCA FMPBயிலே பணியாற்றியவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அதிக வருத்தம் தான் எனக்கு எப்பொழுதும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய நம்முடைய பாஸ்டர் அவர்கள் மலேசியாவில் இருந்த பொழுது நான் மலேசியாவுக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. 2011ஆம் வருஷம். அப்பொழுது மலேசியாவுக்கு அந்த வருஷம் 2 முறை போயிருந்தேன். ஒரு முறை அவருடைய ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணும்படி
பாஸ்டர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதற்கு மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இப்போது செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவருடைய பிரசங்கத்திலே உவமைகளை சொல்லுகிறார். காரணம், அந்த காலத்துல வேத புத்தகம் இல்லை. நினைவு கூறும்படியாக மீண்டும் அவர்கள் வேத புத்தகத்தை நாம் புரட்டி பார்ப்பது போல் அவர்கள் புரட்டி பார்ப்பதற்கு அங்க வேத புத்தகம் இல்லை, கரங்களில். நாம் எல்லாரும் இப்ப வேத புத்தகம் வைத்திருக்கிறோம். இந்த அதிகாரம் என்று சொல்லிவிட்டு நான் சென்று விட்டால் போதும், மீண்டும் நீங்கள் அந்த அதிகாரத்தை மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வாய்ப்புகள் அங்கு இல்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்து பல உவமைகள் மூலமாக, சிறு கதைகள் மூலமாக, அதிலே ஒரு நியாயத்தையோ அதிலே ஒரு உண்மையையோ கொண்ட சிறு கதைகளை இயேசு கிறிஸ்து உவமைகளாக, ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் என்றுமே மறக்கக்கூடாத கதைகளாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நான் நினைத்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு ஓரல், வாய் வழியாக வார்த்தைகளாக சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷமாக இருக்கட்டும், அல்லது பவுல் எழுதின நிருபங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் ஒருவருக்கு மற்றவர் கடந்து சென்று நம்மிடம் சேர்ந்திருக்கிறது 2000 ஆண்டுகளாக. இது கர்த்தருடைய திட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறது. இப்ப இந்த 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிற சில காரியங்களை வேகமா நான் சொல்லிட்டு போறேன். ஒன்று ஒருவன் அவரிடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயம், சொத்து விவகாரம், தன்னுடைய சகோதரனுக்கும் தனக்கும் ஒரு சொத்து விவகார பிரச்சனை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்திருக்கிறது. இன்னைக்கும் கோர்ட்டுக்கு போனால் இதே பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கு. அப்போ இதுல நம்ம என்ன அறிகிறோம்? 2000 வருஷம் ஆனாலும் மனுஷனுடைய சுபாவம் மாறவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். சுருக்கமாக ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும்போது இதுதான் என் நினைவுக்கு வருகிறது. இது 13ஆம் வசனத்துல, 14ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் என்ன உங்களுக்கு ஒரு ஜட்ஜா, நியாயாதிபதியா, அல்லது உங்களுக்காக உங்களுடைய சொத்து விவகாரங்களை தலையிட்டு உங்களுக்கு பாகம் பிரித்து கொடுக்கிறவரா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு பதில் என்னவென்றால், அப்படிப்பட்டவர் நான் அல்ல. நான் மேசியாவாக ரட்சிப்பை அருளும்படியாக, உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறேன். அதை மறந்து விட்டு இவைகளெல்லாம் நீங்கள் முக்கியப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அவர் குறிக்கிறார். அடுத்து 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இந்த பேராசையை குறித்து சொல்கிறார். பொருளாசை என்றும் சொல்லலாம், பேராசை என்றும் சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். சிலர் பொருள் வந்தாலும் அதுல நிறைவு பெறுவதில்லை. எந்த பொருளும் எந்த ஒரு உள் மனதை நிறைவுபடுத்த. இப்போ இந்த போன் வாங்கியிருக்கேன், இதை விட ஒரு நல்ல போன் இருக்குமானால் அது மீது என்னுடைய ஆசை தானாக வரும். சரி, நம்ம வச்சிருக்க போனோட இது நல்லா இருக்கே, இதை வாங்கிக்கலாமோ என்று ஒரு எண்ணம் வரும். ஆகவே இந்த பொருள் ஆசையில் மன நிறைவு என்றும் வரப்போவதில்லை. சைக்கிள் வைத்திருக்கிறவருக்கு என்ன, ஒரு பைக் வாங்கினா நல்லா இருக்கும். பைக் வைத்திருப்பவருக்கு கார் வாங்கினா நல்லா இருக்கும். அப்படிதான் போயிட்டே இருக்கும். இப்போ அந்த பொருளாசை என்பது அதுதான் நம்முடைய இதயத்தை வசீகரப்படுத்தி நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை மயக்குகிறது பாருங்கள், அதுதான் பொருளாசை. இது 15ஆம் வசனம். அதற்கு எதிராக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு அங்க கொடுக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், அவன் என்ன நினைக்கிறான்? அந்த ஓமையில வருகிற அந்த மனிதன் நல்ல விளைச்சல் இருக்கிறது என்று காண்கிறான். அந்த விளைச்சலை பார்த்ததும் ஒரு பிளானிங், ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். என்ன திட்டம்? இவைகளெல்லாம் எங்கே நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒரு களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுகிறான். அவைகளெல்லாம் சேமித்து வைக்கிறான். இப்போ இது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு எனக்கு அடிக்கடி கால் வரும், சார் நாங்க பேங்க்ல டெபாசிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பா ஒரு 4 வருஷத்துல கொடுத்துருவோம், ரெட்டிப்பா 2 வருஷத்துல கொடுத்துருவோம், உங்களுக்கு இஷ்டமா சார் என்று பலர் போன் வந்து கொண்டே இருக்கும். நான் உடனே சொல்லுவேன், நான் மன திருப்தி உள்ளவங்க, எனக்கு காசே இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறவங்கன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டிங் செய்கிறவங்க கூட அந்த ஒரு செகண்ட்ல சாட்சி சொல்லிடுவேன். சமீபத்துல ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் இந்த பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க, சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா வேண்டாம், ரொம்ப நன்றி, என்னுடைய பணத்தை நான் சரியாக தான் சமாளித்து வருகிறேன் என்று சொன்னேன். ஏன் சார் வேண்டாம் இருக்கேன், கிரெடிட் கார்டு இந்த ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் இருக்கு சார், 6 லட்சம் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் சார். நான் சொன்னேன், அம்மா எனக்கு அதை விட அதிக பணம் இருக்கிற மாதிரி ஒரு நிறைவு ஆல்ரெடி இருக்கம்மா, பணம் இல்லை ஆனா நிறைவு வந்து விட்டது, எனவேதான் வேண்டாம் இருக்கிறேன் என்று
மனநிறைவை பற்றி ஒரு சாட்சி சொன்னேன். என்னுடைய பேர் டேவிட் என்று தெரியும். டேவிட் என்றால் கிறிஸ்தவன் என்று தெரியும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு போன்ல என் மனசு நிறைந்து விட்டது என்று சொல்லுவதே ஒரு சாட்சி. இன்றைக்கு மனம் நிறைவடையாமல் அநேகர் உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்த வருஷம் சீக்கிரமா போ. இப்போ அவர் பிளான் பண்றதெல்லாம் சரிதான், திட்டம் போடுறது சரிதான், சேர்த்து வைக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட இயேசு கிறிஸ்து அதுக்கு எதிராக பேசவில்லை. ஆனால் அவன் எதற்காக சேர்த்து வைக்கிறான்? தான் சுகத்தோடும் தான் சுகபோகத்தோடு தான் வாழ வேண்டும் என்பதற்காக சேர்த்து வைக்கிறான். இன்றைக்கு அந்த சுகபோகத்தை தான் செக்யூரிட்டி என்று சொல்கிறார். செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது எதிர்காலத்தை நமக்காக செக்யூராக, அதாவது பத்திரப்படுத்தி வைப்பதற்காக, நாம் எந்த ஒரு தீங்கிலோ நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அந்த தீங்கிலிருந்து வெளிவரும்படிக்கு நம்மை பத்திரமாக நம்முடைய எதிர்காலத்தை வைக்கும்படியாக செக்யூரிட்டி என்கிற வார்த்தை ஃபியூச்சர் செக்யூரிட்டி என்று சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஞானமான வார்த்தைகளை போல் தெரிகிறது. அதுதான் அவனும் யோசிக்கிறான், இதெல்லாம் சேர்த்து வைத்து விட்டால் நான் சுகபோகமாய், நான் நன்றாக உணவை சாப்பிட்டு குடித்து பூரிப்படைவேன், என் ஆத்துமா பூரிப்படையும், நான் சந்தோஷமாய் வாழப்போகிறேன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான், தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். அடுத்த வசனத்துல 18வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மதிகேடனே, அந்த மதிகேடனை பற்றி கடவுள் சொல்வதை போல இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்கிறார். மதிகேடனே, இந்த மதிகேடன் என்கிற வார்த்தை இன்னைக்கு யாருமே பயன்படுத்துறதில்லை. இப்ப யாருக்கும் என் மேல கோவம் வந்துச்சுன்னா மதிகேடனே அப்படின்னு நான் சொல்லுவேன்னா அது ஒரு பழைய வேதாகம தமிழ். முட்டாளே என்றார் ஆண்டவர். அப்படி சேர்த்து வைக்கிறவர்களை பார்த்து முட்டாள்களே என்று சொல்கிறார். ஆங்கிலத்துல ஃபூல் என்று சொல்வார். எனக்கு ஒரு நினைவு வருது, இந்த புல்பிட்ல இருந்து வேதத்தை தவிர எதுவும் பேசக்கூடாது என்று எங்க அப்பா சொல்வார். புல்பிட் எதற்கு? நம்ம நினைவுகளை பேசுவதற்கு அல்ல, வேதம் என்ன சொல்கிறது என்று நீ சொல்லிவிட்டு இறங்கிவிடு என்று சொல்வார். இருந்தாலும் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். ஒரு நடிகர் எதுக்குனாலும் பிளடி ஃபூல் அப்படின்னு சொல்வாரு. அதுதான் ஆண்டவர் சொல்வது போல நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளத்தையும் சேர்த்து வைக்கிற நீங்கள் மதிக்கேடரே என்று கடவுள் அவனை பார்த்து, அந்த ஓமையில் வருகிறவனை பார்த்து சொல்வதாக சொல்கிறார். அடுத்து, உன் ஆத்துமா இன்றைக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டால், இன்றைக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டால், பாருங்க அந்த கெடுதி எது? என்றைக்கு? இன்றைக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டால், நாளைக்கு இல்ல. அதனால் நம்முடைய வாழ்க்கை அன்றாடக வாழ்க்கை தான் என்பதை நினைவுபடுத்துகிறது வேதம். அன்றாடக வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் வாழ்கின்ற வாழ்க்கை, டே டு டே லிவிங், தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். நாளையை பற்றி யோசிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லாதான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள், நாளைய தினத்தை அந்தன்றைக்கினுடைய நாளுடைய தீங்கு அந்தந்த நாளைக்கு போகட்டும் என்று சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார். சரி, இதுதான். அது பிறகு ஒரு முக்கியமான வசனம் 21ஆம் வசனத்துல, தேவனுக்கு முன் நீங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்கிறார். அதான் கடைசி வசனம் நம்ம வாசித்ததுல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான், தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு இடத்திலே அல்ல, மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்கிற, இந்த உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாரும் என்னை தவிர, தன்னை தவிர குருடானவர்களாக இருப்போமா, பார்வையற்றவர்களாக இருப்பார்களானால், என்னுடைய வீட்டுல நான் சோஃபா செட்டு, டேபிள் சேர் கூட நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் ஆடம்பரமாக நாம் சேர்த்து அலங்கரித்து வைத்திருக்கிறோம். ஆக எல்லாருக்கும் பார்வையே இல்லை என்றால் இவளையும் இவ்வளவுத்தையும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது என்று சொல்கிறார். ஆனால் கவலைக்கிடமாக என்ன நடக்கிறது? சேர்த்து வைக்கிறவன் இன்னும் சேர்த்து வைத்துக் கொண்டே தான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கதை வேற, நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். சிலர் இடத்துல வாக்குவாதம் பண்ணியிருக்கிறார்கள். சாலமன் ஞானி சொல்லலையா, எறும்பை பாருங்கள், அது சோம்பேறியா இல்லாமல் அது போய் தனக்கு வேண்டிய மழை காலத்துல வேண்டியவைகளை கோடை காலத்திலேயே சேர்க்கிறது, அப்படித்தான் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டினுடைய ஞானம். பழைய ஏற்பாட்டுல ஞானம் என்று ஒன்று உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில ஞானத்தை கடந்து அந்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தும் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அது ரட்சிப்பின் வாழ்க்கை.
ஞானத்தின் வாழ்க்கை தத்துவத்தின் வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் இதை செய்தால் இது நடக்கும், அதை செய்தால் அது அப்படி நடக்கும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய போதகம். புதிய ஏற்பாடு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே புதிய வாழ்க்கை முறை என்று நமக்கு ஆண்டவர் கொடுத்து சென்றிருக்கிறார். நமக்கு முன்மாதிரியானவர் கிறிஸ்துவே என்று பவுல் நிருபங்களில் எழுதுகிறார். ஆக பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டிலே சடங்கு சம்பிரதாயங்கள், பழைய ஏற்பாட்டிலே நமக்கு புரியாத பல விஷயங்கள் செய்யப்பட்டது. அதுல மிக முக்கியமானவைகள் இந்த பலி செலுத்தும் காரியம். அதாவது ஒருவன் பாவம் செய்தால் சாக வேண்டும், அதற்காக ஒரு மிருகத்தை கொன்று காட்டி கடவுள் என்ன செய்கிறார், இந்த மிருகம் சாவது போல நீங்கள் சாக வேண்டும், அப்படிப்பட்ட பாவம். ஆனால் அப்படி அந்த ஒரு பலியாடாக தான் கிறிஸ்துவை பிறகு அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அனுப்பி வைத்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். அது ஒரு புறம். கர்த்தர் தனக்கு கொடுத்தவைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கூட பவுல் பிறகு எழுதுகிறார். சரி, இப்ப இதை நான் மையமாக வைத்துக் கொள்வோம். இது ஒரு புறம் மையமாக வைத்துக் கொள்வோம். அடுத்து நாம் பார்ப்பது இந்த 21ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் தேவனிடத்திலே ஐஸ்வர்யமான இருப்பது எப்படி? அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் அல்லது உண்மையான செல்வம். தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யமான இருப்பதுதான் உண்மையான செல்வம். அதை 1 தீமோத்தேயு நாம் வாசிக்க கேட்ட நிருப பாகத்தில் அதுக்கு பதிலை நாம் பார்க்கிறோம். அது என்ன பதில்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு மனுஷனே, இவர்களை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதுதான் தேவனிடத்திலே ஐஸ்வர்யமாய் இருப்பது என்ன என்பதை நமக்கு விடை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. பாருங்க, வேதத்துக்கு வேதம் எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது பாருங்க. இங்கு தேவனிடத்திலே நாம் செல்வந்தர்களாக அவருடைய கண்களுக்கு எப்படி தெரிய வேண்டும்? நாம் நீதியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், நீதியை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அதை அடையும்படி நாடு. அது எந்த நீதி? நான் நீதிமான் என்று நிலைநாட்டுகிற நீதி அல்ல. தன்னையே நீதிமானாக நிலைநாட்டுவதற்காக பலர் கோர்ட்டுக்கு போகிறார்கள். நாம் செய்ததுதான் சரி என்று சண்டையிடுவதற்காக நீதி நியாயஸ்தலத்துக்கு போகிறவர்கள் இருக்கிறார். அல்லது 4 பேரிடத்துல போய் வழக்காடி நீங்களே சொல்லுங்க, நான் தான் நீதிமானா, என் சகோதரன் நீதிமானா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார். அது குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வரலாம். ஒருவர் சொல்வது சரியானது போல் இருக்கும், மற்றவர் சொல்வது உண்மையிலேயே சரியான காரியமா இருக்கும். ஒன்று சரியானது போல தெரியும், ஆனால் அது முற்றும் சரியானது அல்ல. அது ஒருவேளை அந்த நாளைக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் தேவன் நம்ம அழைத்த பொழுது ஒரு நாளைக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தாலும் நித்திய ஜீவனை எப்பொழுதும் நினைவு கூறுவர்களாக அன்றன்று வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். நித்திய ஜீவன். நாம் மரித்த பின்பு கர்த்தருக்கு முன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் அவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க போகிறோம் என்று இந்த 1 தீமோத்தேயு 6 எழுதுகிறார் பவுல். யார் அவர்களுக்கு முன்பு அப்படி நிற்க போகிறார்கள்? தேவனுடைய நீதியை நிலைநாட்ட நாடினவர்கள் அங்கு நிற்பார்கள். தேவனுடைய நீதி என்ன? அவருடைய நீதி தன் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த நீதி. நாம் செய்கின்ற செயல்பாடுகளினாலே நமக்கு நீதி என்கின்ற ஏதோ ஒரு 10 மார்க் 20 மார்க் 30 மார்க் என்பது அல்ல. அதெல்லாம் நற்காரியங்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அது நீதி ஆகிவிடாது தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக. ஆகவே என்ன பார்க்கிறோம்? நீதி, நான் நீதிமானாவது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை தன்னுடைய ரத்தத்தினால என்னுடைய இதயத்தை கழுவினார், ஆகவேதான் எனக்கு நீதி உண்டாகிறது. அல்லாவிட்டால் என்னுடைய சொந்த கிரியையினாலே நான் நீதிமான் ஆகிவிட முடியாது என்பதை தான் நாம் விசுவாசிகளாக விசுவாசிக்கிறோம். அதுதான் தேவனுக்கு முன் இருக்கிற நீதி. நான் கர்த்தரிடத்திலே முன் அங்கு போய் நிற்பேனே ஆனால், ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்தேன் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவே என்று நான் எப்பொழுதும் சங்கத்தில் சபைக்கு முன்பாக நான் அழைத்தேன் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் பிசாசை ஓட்டினேன் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நான் அற்புதங்களை செய்தேன் அல்லவா என்று சொல்வது நீதி அல்ல என்று மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு சொல்கிறதாக பார்க்கிறோம். நாம் நற்காரியங்களை செய்கிறோம், அது நல்லதுதான். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று பவுல் சொல்கிறார், அது நல்லதுதான்.
ஆனால் நீதியை நிலைநாட்டுவது என்பது நம்முடைய நற்காரியங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நாம் அநீதியை நம் வாழ்க்கையிலே நம்மை அறிந்தோ அறியாமலோ பிறப்பிக்கிற அநீதியை கழுவுகின்றது, சுத்திகரிக்கின்றது, சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்குகிறது. அந்த நீதியை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டம். ரட்சிப்புனா அதுக்கு பெயர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பின் சுவிசேஷம் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. பொன்னிலும் வெள்ளியிலும் அதனாலே வந்த ரட்சிப்பு அல்ல, இது விலையேற பெற்ற ரட்சிப்பு என்று வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை பற்றி நினையாமல் இந்த பகுதியிலே வருகிற மனிதன் எதை நினைக்கிறான்? தன்னுடைய களஞ்சியத்தை பற்றி நினைக்கிறான், தனக்கு வருகின்ற விளைச்சலை பற்றி நினைக்கிறான். இன்னைக்கு தன்னுடைய சம்பளத்தை பற்றியோ, தன்னுடைய ஒருவர் என்னிடத்துல சொன்னார், இன்றைக்கு என்னுடைய மதிப்பு 3 கோடி என்று சொன்னார். அவருடைய மதிப்பு 3 கோடியா? அந்த 3 கோடி அவருடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு நாள் வாழ வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான செலவழித்து உயிரை காப்பாற்ற முடியாமல் ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு எடுத்து செல்கிறார். டாக்டர் கைவிடுகிறார். சில சமயம் டாக்டர் உள்ள வரும்போதே கைவிடுகிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த கொஞ்ச நேரம் ஒருவேளை நடிப்பார், பார்க்கலாம். அது எதற்காக? மக்களை கொஞ்சம் ஆறுதல் கொடுத்ததுக்காக. பார்க்கலாம், நாளைக்கு இந்த மருந்து கொடுத்து பார்ப்போம். ஆனா அவளுக்கு நன்றாக தெரியும் இந்த மாதிரி கண்டிஷன்ல இது உருப்படாது அப்படின்னு தெரியும். ஆகவே நாம் இந்த பணத்தை மையமாக வைத்து வாழ்வது அது நம்முடைய உயிருக்கே ஒரு கேரண்டி அல்ல, உயிருக்கு அது உத்தரவாதம் அல்ல என்பதை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ளணும். யார் கிறிஸ்தவன்? நீதியை மையமாக வைத்து வாழ்கிறோம். அடுத்து தேவ பக்தி, அதை நாடு. தேவ பக்தியை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கை. தேவ பக்தி என்பது என்ன? இயேசு சொன்ன அந்த சுவிசேஷத்தை ஆழமாக புரிந்து கொள்வதுதான் தேவ பக்தி. இயேசு எனக்காக அனுப்பப்பட்டார், சிலுவையிலே அவர் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்டு பிதாவானவர் அதை மன்னித்தார், அதனாலே எனக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த ரட்சிப்பினாலே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நான் நீதிமானாய் உலகத்திலே நீதியை நடப்பிக்கிறவனா இருக்கிறேன், அதனாலே நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியுடையவனாக நான் உலகத்தின் கடைசி பரியந்தமும் போய் சொல்லுகிறவனாக இருக்கிறேன் என்பதை நாம் நினைவிலை கொண்டு நடைமுறைப்படுத்துகிறோமே, அதுதான் தேவ பக்தி. ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல மூலையில உட்கார்றது தேவ பக்தி அல்ல, அது தியானம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப நான் கூட ஒரு இன்னைக்கு நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போட்டு வந்திருக்கேன். அது பார்க்கும்பொழுது யாரோ ஒருத்தர் வழியில ஒரு சமயம் நின்னோம், ஒரு டீ குடிக்கலாம். ஒருத்தர் என்னை பார்த்துட்டு வெள்ளை ஷர்ட்லாம் போட்டு பெல்ட்லாம் போட்டு வெள்ளை பேண்ட்லாம் போட்ட உடனே எனக்கு சலாம் அடிக்கிறார். அவர் ஏதோ நினைக்கிறாரு கவர்மெண்ட்ல வேற ஆபீஸரா இருக்காரு. இப்படி நாம் ஒரு தோரணைக்காக, காட்சிக்காக ஒருவேளை தேவ பக்தி உடையவனாய் இருப்பாரோ என்கின்ற ஒரு தோரணையை நாம் வைத்தவர்களாக கூட இருக்கலாம். அது தோரணையினால் வருவது தேவ பக்தி அல்ல. நம்முடைய அப்பியரன்ஸ், நாம் எப்படி காட்சி அளிக்கிறோம் என்பது தேவ பக்தி அல்ல. தேவ பக்தி என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டது, அவரையே தியானமாக மனதில் வைத்திருப்பது, அவர் தந்த ரட்சிப்பையே அதற்கு நன்றியுடையவனாக இருப்பது. தாவீது சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் ஏந்தி நான் அவரை எப்பொழுதும் தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். ரட்சிப்பை மையமாக வைத்தவன் தாவீது. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது மிக மிக மையமாக இருக்க வேண்டும். நான் பாவங்களிலிருந்து விலகி ஜீவிக்கிறவன், என்னுடைய பாவங்களிலிருந்து கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார், நான் மீண்டும் இந்த பழைய பாவத்திற்கு செல்ல மாட்டேன் என்று தன்னை நினைவுபடுத்திக் கொள்கிறவன் தான் பக்திமான். நான் ஒரு காலத்திலே நான் பாவத்திலே ஜீவித்தவனாய் இருந்தேன், இனி நான் அப்படி இருக்க போவது இல்லை என்று தீர்மானித்துக் கொண்டே இருக்கிறவன் தான் பக்திக்குரியவன். அதுதான் தேவ பக்தி. நான் பெற்ற ரட்சிப்பை இழந்துவிடப் போவது இல்லை, நான் பெற்ற ரட்சிப்பை நான் எதேச்சையாக மிகவும் துச்சமாக நினைக்கப் போவது இல்லை என்று வாழ்கிறவர்கள் தான் தேவ பக்தி உடையவர்கள். அடுத்து விசுவாசத்தை நாடு என்று பவுல் சொல்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் விசுவாசம் தான். அந்த எழுதின அந்த புத்தகத்துல என்ன பார்க்கிறோம்,
நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். பணத்திலாலோ இல்ல இன்ஃபுளுன்ஸ் வச்சுக்கிட்டோ, இவரை தெரியும் அவரை தெரியும் என்று சொல்லியோ, அல்லது அரசியல் செய்தோ இப்படி கூட வாழலாம். சிலர்லாம் அரசியல் செய்து கூட நல்ல பிரமாணமாக இருப்பாங்க. அதனால இந்த அரசியல்வாதிகள் போகும்போது பாத்தீங்கன்னா, முன்ன பின்ன நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு அரசியல்வாதி வந்தது, பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பின்னாடி முன்னாடி ஒரு 30 பேர் போறாங்க. அரசியல்வாதி கண்ணுக்கு தெரியல, அவ்வளவு பேர் சுத்தி இருக்காங்க. அவன் வீடியோக்காரன் கஷ்டப்படுறான் அந்த அரசியல்வாதியை எப்படியாவது போட்டோ எடுக்கணும். சுத்தி 20 பேர் நிற்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் அவங்க எல்லாரும் தூரம் தள்ளுவதற்காக ஒருவர் வருகிறார். எப்ப இவங்கதான் தள்ளிட்டு இருக்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முதல் மந்திரி எடுக்கப்பா என்று சொல்லி. ஆக மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்படி அரசியல்வாதியை சுற்றி நாம் நின்று கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி என்று நினைக்கிறார்கள். அது செக்யூரிட்டி அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி நம்முடைய விசுவாசம் தான். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அதான் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. நம்முடைய காசு இருக்கோ இல்லையா, இந்த விசுவாசம் இருந்துட்டா உங்களுக்கு கோடி ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். இந்த விசுவாசம், இயேசு என்னை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம். இயேசு எனக்காக மரித்தார், எனக்கு நிச்சயமாக பரலோக ராஜ்யம் உண்டு என்கின்ற இந்த விசுவாசம். ஒருவேளை மக்கள் என்னை ஏளனமாக நினைக்கலாம், இவர்கிட்ட என்னப்பா இருக்கு, இவர்கிட்ட தான் காசு இல்லையே, இவர்கிட்ட தான் சொத்து இல்லையே, இவர்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, அதான் அவரையா போய் நீ புகழ்ந்து பேசுகிறாய் என்று கூட நம்மை பற்றி பேசலாம். ஆனால் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். ஏன் இதயத்தை பார்க்கிறார்? அந்த இதயத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஆகவேதான் 38 வருஷம் வியாதியா இருந்தவனை பார்த்து நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும்? குணமடைய வேண்டுமா? நீ குணமடைவா என்று விசுவாசிக்கிறாயா? பிசாசிடத்திலே தன்னுடைய மகன் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்படுகிறான். அந்த தகப்பன் கிறிஸ்துவனிடத்திலே தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிறான். அவலமான நிலை, அடிக்கடி தீயிலும் தண்ணீர், ஒரு சூசைடல் ஸ்பிரிட் என்று சொல்கிறார். தற்கொலை செய்து கொள்வதற்கதான ஒரு மனிதனை, அவனுடைய வாழ்க்கையை சிறு வயதிலேயே அழிப்பதற்காக கிரியை செய்கிற ஆவி, தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி கொள்ள நினைக்கிற ஆவி. தகப்பனார் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராரு அந்த பையனை. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்பது என்ன தெரியுமா? இவனை நான் விடுதலையாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இப்படியெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இதயத்தை பார்ப்பதற்கு காரணம், ஒரே ஒரு காரணம், நமக்குள், நம்முடைய இதயத்திற்குள் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறார். கடைசி நாட்டிலே கிறிஸ்து தோன்றும் போது இந்த உலகத்திலே விசுவாசம் இருக்குமோ என்று வேதம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறது. அவர் வெளிப்படும் நாளிலே இந்த உலகத்தில் விசுவாசம் இருக்குமோ? காரணம் என்ன தெரியுமா? அநேகர் இந்த பொருளாசையினாலே அழிந்து போவார்கள். இந்த பொருளாசையினாலே விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். பொருளாசை மெல்ல 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 உங்களுடைய விசுவாசத்தை அரித்து விடும். பொருட்கள் மீது நாம் வைக்கின்ற ஆசை நம்முடைய ரட்சகர் மீது வைக்கிற ஆசையை அரித்து விடும். பொருளாசை அது எதுவானாலும் இருக்கட்டும். ஒரு சின்ன, நான் கட்டியிருக்கிற இந்த வாட்ச் கூட இருக்கு, சின்ன காரியத்துல என்னுடைய ஆசை போன என்னை ரட்சித்தவர் மேல் இருக்கிற ஆசை குறைந்து விடும் என்பதுதான் அது அர்த்தம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு விருப்பமான ஒரு உணவை ஆர்டர் செய்கிறோம். அதெல்லாம் தப்பு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாரு, அதுலயே ஒரு வெரைட்டி அவர் மனசுல வச்சிருப்பாரு. ஒரு சமயம் நானும் என்னுடைய கலீக்ஸ் எல்லாம் உடன் வேலை செய்யறது ஒரு சில திருச்சி வரைக்கும் போயிட்டு இருந்தோம். வழியில ஜீப்பை நிறுத்தி ஒரு ஹோட்டலுக்கு போனோம், ஹைவேல. அந்த ஹோட்டல்ல எதையோ ஆர்டர் செய்தார், ஒரு மட்டன் ஃப்ரையோ ஏதோ ஆர்டர் செய்தார் என்னுடைய நண்பர். அது வந்தது, அது மட்டன் ஃப்ரை எல்லாம் ஒரு அழகான ஒரு சாசர்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவர் ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் அவனை கூப்பிட்டாரு அந்த சர்வர். இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போ, இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடு, இன்னும் கொஞ்சம் சால்ட்டை போடு, லைட் ஆயில் இதுக்கு மேல ஆயில போடாது, போட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்து கொண்டா எடுத்துட்டு போ, அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புனார். அப்ப பாருங்க, அவர் கேட்ட அந்த உணவு கிடைத்தாலும் அந்த உணவிலும் இன்னும் சிறப்பை எதிர்பார்க்கிறார். இப்படித்தான் இன்றைக்கு இதுக்கு பேர் தான் ஈஸ்டெட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கேட்பது கிடைத்து விட்டால் மட்டும் போதாது, அதிலும்
விருப்பத்தின் மேல் விருப்பம், விருப்பத்தின் மேல் விருப்பம் உடையதாக இருக்க வேண்டும். சில வாலிபர்கள் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசுல ஒரு கனவு கட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று தள்ளி போட்டு கொண்டே போவாரு. அதான் ஒருத்தர் சொன்னாரு, நல்ல நவரசத்தோடு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தேடி அலையிறவனுக்கு புலிரசம் வைக்கக்கூடிய தெரிஞ்ச பொண்ணு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேராசை பெரு நஷ்டமாகி விடுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நல்லா படிச்சு டாக்டரா இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்த மனைவி கொஞ்சம் சண்டைக்காரியான மனைவி. என்ன பண்றது? உடனே அவரு ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிச்சார். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்துல, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே என்று ஜெபித்தார். ஆண்டவரை பண்ணாரு. இவருடைய விருப்பம் அப்படி இருந்தது. ஆக நிறைய தடவை நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய விருப்பம் என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் குறை சொல்வதோ ஆண்டவரை குறை சொல்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசம் அதுதான் நம்மை பிழைக்க வைக்கிறது. வெகு வேகமாக இன்னும் 2-3 நிமிடம் எடுத்துக்கோம். அடுத்து அன்பு. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அன்பின் சாப்டர்ஸ் அதிகாரம் என்று அன்பின் அதிகாரம் என்பதாக வேதம் சொல்லுது. அதை நாம் நம்முடைய விசுவாசத்திலே அப்படி விசுவாசிக்கிறோம். அது அன்பை குறித்ததான அதிகாரம். அந்த அத்தியாயம், அந்த பகுதி அன்பை குறித்து பேசுகிறது. இந்த அன்பு என்பது அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்பு கூறுவது போல நடிக்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அன்பு கூறுவது போல நடிக்கிறவர்கள் நிறைய 99% அப்படி இருக்காங்க. காலையில் எழுந்ததும் ஒரு பூவா போட்டு குட் மார்னிங் என்று போடுகிறவர்கள் இருக்காங்க. அது அன்பு அல்ல. அவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கேட்டு பாருங்க, அவர் போனை எடுக்காரு. ஒரு 500 ரூபாய் அனுப்புங்க, ஒரு மெசேஜ் அனுப்பி பாருங்க, போனை எடுக்காது. ஆனால் டெய்லி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், இந்த மாதிரி ஒரு மாய்மாலமான அன்பு. ஆனால் கர்த்தரோ நம்மை சகோதர அன்பிலே அழைத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி பார்த்தீங்களா? சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் அல்ல. அது சென்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். அது சென்சஸ் எடுக்கும்போது என்னை கேட்பாரு, குடும்பத்துல யாரெல்லாம். அப்ப நான் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை எனக்கு ஒரு அண்ணன் இருக்க, ஒரு அக்கா இருக்கிறாங்க. அது புள்ளி விவரத்துக்காக மட்டுமே. ஆனால் நீங்கள் விசுவாச வீட்டாராய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது விசுவாச வீட்டிற்குள் நம்ம வந்த பிறகு நமக்கு அண்ணன், தங்கைகள், தம்பி எல்லாம் யாரு? உடன் விசுவாசிகள் தான். இதை நம்ம மறந்துடுறோம் நிறைய தடவை. அதனாலதான் போய் குடும்பத்துல இவன் திருந்த மாட்டான், அவன் திருந்த மாட்டான் என்று குறை சொல்லுகிறோம். அவன் திருந்துகிறார்களோ திருந்தவில்லையோ நாம் ஜெபத்திலே நினைத்துக் கொள்வோம். ஆனால் நமக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட குடும்பம் இந்த ஆலயத்திலே நாம் பார்க்கிற சகோதர சகோதரிகள் தான். இது தேவனுடைய வீட்டார். இதிலே நாம் கர்த்தர் நமக்கு பிதாவானவர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார், பரலோக தகப்பனாக இருக்கிறார். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக விசுவாசத்திலே போராடுகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் ஒரு போராட்டம். அன்பு, அங்கேதான் உண்மையான மாய்மாலமற்ற அன்பு ஆலயத்திலே காணப்பட வேண்டும். என்னோடு படித்த பல மாணவர்கள் நேற்று கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. நான் இங்கதான் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல திருவண்ணாமலையில் படித்தேன். இப்பெல்லாம் என்னை பற்றி நான் அதிகம் சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கம் கூட இருக்கிறது. உள்ளபடியே சொன்னால் என்ன ஆகுமோ, ஏன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. சில இதை வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஆனந்த், நீங்க நல்லா பேசுறீங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க இருக்கிறார்கள். அனுப்பி வச்சதோ இவனை பத்தி தான் சொல்றான், அவனை பத்தி தான் சொல்றான்னு பேச்சு பரவ ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு ஒவ்வொரு இப்போ அந்த கதைகள் சொல்றதை எல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கோங்க. கொடுக்கப்படுகிற நேரமும் குறைவா இருக்குது. ஆகவே என்ன செய்ய முடியும்? சுருக்கமா சொல்ல போனா அத்தனை பேர் வந்திருந்தார்கள். ஒரு சிலர் தான், 2 பேர், ஒரு 20 பேர்ல 2 பேர் தான் என்கிட்ட கேட்டாங்க, நான் உன்னை டிராப் பண்ணிட்டா. 20 பேர்ல 2 பேர் தான் வந்து கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது நான் உன்னை டிராப் பண்ணிட்டா என்று கேட்டாங்க. அதுதான் அன்பு. நல்லா இருக்கியான்னு கேட்டவங்க நிறைய பேர், எங்க இருக்கிறேன்னு கேட்டவங்க நிறைய பேர், ஜோரா இருக்கிற. என்னோடு படித்த ஒரு சகோதரி, ஒரு மாணவி சொன்னாங்க, ஆனந்த் நீ இன்னும் 8ஆம் கிளாஸ் படிச்ச மாதிரியே இருக்கியடா என்று சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான், பாராட்டினார்கள். ஆனால்
பிராக்டிக்கலா, நடைமுறையில உன்னை நான் கொண்டு போய் டிராப் பண்ணா எங்க தங்கி இருக்கிறேன், அதுதான் அன்பு. செயல்பாட்டிலே இருப்பதுதான் அன்பு. சும்மா விசாரிச்சுட்டு போவது அன்பு அல்ல. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒருத்தர் ஒரு ஆறுதலா ஒரு 2 வார்த்தை பேசிக்கொள்ளலாம். நடைமுறையில் செயல்பாட்டில் காட்டுவதுதான் அன்பு. அடுத்து உன்னை 2 காரியங்கள், எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க, நான் சீக்கிரம் குண்டூருக்கு போயிடுவேன். என்னுடைய ஒய்ஃபோட ஊர்ல தான் இருக்கிறேன். அது இங்கிருந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 2-3 நாட்கள் தான் அங்க இருப்பேன். இதுக்கு முன்பு 21 ஆண்டுகள் டெல்லியில இருந்தேன். அதனால அடிக்கடி வர முடியல. அட்லீஸ்ட் இப்ப கொஞ்சம் கிட்ட வந்திருக்கேன் தென்னகத்தை நோக்கி. அதனால மீண்டும் கூட நான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். இப்போ அடுத்து நாம பார்ப்பது பொறுமையை குறித்து அங்கு சொல்ற. பொறுமையை நாடு, பொறுமையை நாடு. இன்னைக்கு காலையில இந்த சர்ச்சுக்கு வரணுங்கிற அவசரத்துல 2 இட்லி ஆர்டர் பண்ணேன். இட்லி எனக்கு ரொம்ப இஷ்டம் தான். இப்ப இதெல்லாம் இப்போ வீடியோல போய் ஃபேஸ்புக்ல போயிட்டு என்ன ஆனந்து இட்லியின் மன்னரா அப்படின்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிடுறேன். அவர் சட்னி வச்சுட்டாரு. சாம்பார் கொண்டு வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சார் சாம்பார் கொண்டு வரீங்களா என்று கேட்டேன். அந்த ஒரு 2 செகண்ட் கூட பொறுமை இல்லை. அதுதான் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொண்டேன். பொறுமை பற்றி அவ்வளவு பிரசவம் செய்கிறோம், அவர் சாம்பார் கொண்டு வர்றதுக்கு கூட நம்ம அவருக்கு டைம் கொடுக்கலையே என்று என் மனம் என்னை கேட்டது. அவர் சட்னி வச்சுட்டு போய் சாம்பார் கொண்டு வரல, சார் சாம்பார் கொண்டு வரீங்களா என்று கேட்டுவிட்டேன். இது பொறுமையற்ற ஒரு தன்மையை குறிக்கிறது. எல்லாம் உடனே நடைபெற வேண்டும், எப்பொழுது இன்றைக்கு எனக்கு எல்லாம் வந்தாக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக அது சாமர்த்தியம் என்று சொல்லலாம். தேவையெல்லாம், அதாவது எல்லாவற்றையும் கேட்கிறவனுக்கு இப்ப கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான் என்று வேதம் சொல்வது போல நாம் பல காரியங்களை கேட்டு பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அதெல்லாம் உலக பிரகாரமான சாமர்த்தியம். ஆனால் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக் கொள்கிறோம் பாருங்க, அதுதான் மிக மிக பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமைகிறது. பொறுமையோடு காத்திருந்து, எதற்காக காத்திருக்கிறோம்? பொறுமையோடு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். எப்படி காத்திருக்கிறோம்? ஒரு விவசாயி மழைக்காக காத்திருப்பது போல அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே இன்று வருவீரோ? ஒருவேளை இன்றைக்கு நீர் வருவீரானால் நான் ஆயத்தமா இருக்கிறேனோ? இந்த கேள்வியை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் எப்பொழுதும் நம் மனதிலே கொண்டிருக்கிற ஒரு காரியம். கிறிஸ்துவின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம். உலகத்துல சுற்றி நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன? அநியாயம். அநியாயம். நாம் இருப்பது ஒரு சின்ன ஒரு தீவு போலதான். ஆனால் பெருங்கடலை போல நம்மை சுற்றி அநியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆலயமோ அன்பின் தீவாக இருக்கிறது. இந்த ஆணையத்தை அழைத்து விட்டு வெளியே போனால் நாம் பார்க்கிறது என்ன? வெறுப்பும் அருவருப்பும் தான், ஏமாற்றம் தான், பேராசைதான். எப்பொழுதும் நீ சாதித்தாயா, நான் சாதித்தாயா, நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கிற பேச்சுதான். ஆனால் நாம் எதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம்? தேவன் ஒரு நாள் தோன்றுவார், மேகத்தின் மீது தோன்றுவார், நம்மை நித்தியமாக பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார் என்று வாழ்கின்ற பொறுமையின் வாழ்க்கையே நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடையாளமாக காட்டுகிறது. ஆபிரகாமின் பொறுமை, யோபுவின் பொறுமையை நீங்கள் அறிவீர்களே என்று யாக்கோபு எழுதுகிறார். யோபுவின் பொறுமை எவ்வளவு இடத்திலும் எத்தனை பொறுமையாக தன்னுடைய வாயினாலே வார்த்தைகளினாலே பாவம் செய்யாமல் கடவுளை அவன் ஒரு நாளும் சபியாமல் வாழ்ந்தான் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய பொறுமை. ஒரு சமயம் எங்க அம்மாவுக்கு ஒரு பிராக்சர் ஆயிடுச்சு. பைக்ல இருந்து விழுந்துட்டாங்க, பிராக்சர் ஆயிடுச்சு, கை பிராக்சர், பெரிய கட்டு, புத்தூர் கட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்க பார்டர்ல இருக்கு புத்தூர், நகரி புத்தூர் அந்த பேர் சொல்லுவாங்க. போய் கட்டெல்லாம் போட்டு வருவாங்க. அப்போ எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு? என்ன சார் இது, கடவுளை தான் நீங்க சேவிக்கிறீங்க, ஆனால் கடவுளை கைவிட்டாரா? போங்க சார், கடவுள் மேலேயே எனக்கு நம்பிக்கை போயிடுது சார் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய அப்பா அவருக்கு பொறுமையை பற்றி தான் பேசினார்.
கடைசியாக நாம் பார்ப்பது சாந்த குணம். சாந்த குணத்தோடு வாழ முடியாது. இந்த சாந்த குணம் என்பது என்ன? 4 பேர் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, இன்றைக்கு அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நாளைக்கு என்னை புரிந்து கொள்வார் என்பதுதான் அந்த சாந்த குணம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இவைகள் அனைத்தும் ஆவிக்குரிய செல்வமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இவைகள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் அழைப்பு. இந்த அழைப்பினை நிலைத்திருக்கும்படியாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் அழைத்த செல்வத்தின் அழைப்புக்காக ஸ்தோத்திரம். அது ஆவிக்குரிய செல்வமாக எங்களுக்கு நீர் கொடுத்து செல்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளையே நாங்கள் எண்ணி எப்பொழுதும் எங்களுடைய வாயிலே துதி நாவுகளோடு வாழும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்தோம். கர்த்தாவை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக, நீதிமான்களாக வாழ்ந்து, உமக்காக சாட்சிகளாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்யும். நத்தவாடி ஆற்காடு லுத்திரன் திருச்சபை அருள்நாதர் ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். போதற்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவரை பாதுகாத்தார். அவருடைய ஊழியர்களை நீ இன்னும் வல்லமையாக்கி அநேக ஆத்துமாக்கள் உம்மை தேடி வரும்படியாக அவரை பயன்படுத்தும். கர்த்தாவை, அது மட்டுமல்ல, அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற இந்த சபை பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். போதகருக்கு உறுதுணையா இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதி. ஆண்டவரை, நாங்கள் எப்பொழுதும் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு காணப்படுவோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் விளங்க எங்களுக்கு கிருபை தான். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே நன்றி அறிதலோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you for watching. May God bless you and guide you through His Holy Spirit.